ஹலோ டியர்ஸ், போன வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 1.1ல் வந்து ஃபஸ்ட்டு சம்மும் செகண்ட் சம்மும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் சம்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். பார்க்காதவங்க போன வீடியோவெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னால் எக்ஸாம்பிள் சம்ஸ், டெஃபினிஷன் அதை பற்றி எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if b cross a equal to set of all 2,3 minus 2,3 minus 2,4 0,3 0,4 3,3 3,4ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து ஏயும் பியும். நம்மளுக்கு எல்லா சம்லையுமே எப்படி கொடுத்துருப்பாங்க, ஏயும் பியும் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் பி இந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. பட் இதில் வந்து ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு சம் வந்து நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம். நான் அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து செய்து பார்த்தா கூட ஓகே தான். பட் நான் வந்து இந்த வீடியோவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து எல்லா சம்மையும் பார்க்கும்போது ஏயோட வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ஏபியோட வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஏ கிராஸ் பி அப்படி கண்டுபிடிக்கும்போது ஏயோட வேல்யூஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் இருக்கும், பியோட வேல்யூஸ் எல்லாமே செகண்ட் குவாட்ரண்டில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலான்னா, ஸோ டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் எழுதலாம். பட் வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் அப்படி எழுதக்கூடாது. கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுனீங்கன்னா இம்ப்ரெசிவாக இருக்கும், உங்களுக்கு வந்து மார்க் வேணும். ஓகேவா? ஸோ வந்து எப்படி எழுதிக்கலான்னா, ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் second coordinates ஏன் இதில் செகண்ட் கோஆர்டினேட்ஸ்னா, ஏ வந்து இங்கே செகண்டில் தான் இருக்கும், அப்படி தானே? ஸோ செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி கிராஸ் ஏ. எனக்குமே ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆச்சு, நானுமே ஃபஸ்ட் தப்பாக எழுதிட்டேன். நீங்கள் இது கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஓகேவா? இன் பி கிராஸ் ஏ. ஸோ இதில் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? 3 4 3 4 3 4. கண்டினியூ இது ரிப்பீட் ஆகிற நம்பர்ஸ் வந்து எழுத வேண்டாம், ஒருக்கா எழுதுனா மதி. ஓகேவா? ஸோ 3யும் இருக்கும் 4ம் இருக்கும். அப்போ 3,4 தான் எதோட வேல்யூ? ஏயோட வேல்யூ. நெக்ஸ்ட் பிக்கு எப்படி எழுதலாம்? பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் of elements in A cross B. ஓகே, ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸில் என்னெல்லாம் இருக்குது? -2 இருக்குது, 0 இருக்குது, 3 இருக்குது. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் உள்ள எலமெண்ட்ஸ். ஸோ அதை எழுதிக்கோங்க. -2 0 3 இதுதான் பியோட வேல்யூ. இந்த சம் இவ்வளோ தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? If a equal to 5,6, b equal to 4,5,6, c equal to 5,6,7, show that a cross a equal to b cross b intersection c cross cன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு டைரெக்டாக ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஏ கிராஸ் ஏ வேணும், பி கிராஸ் பி வேணும், சி கிராஸ் சி வேணும். ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏக்கு வேல்யூ வந்து 2 டைம் வேணும், அப்படி தானே? அப்போ 5,6 5,6ன்னு சும்மா எழுதி வச்சுக்கோங்க. இப்படி எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு 5 வந்து இங்கே இருக்க 5க்கும் 6க்கும் வரும். அப்போ 5,5 5,6. நெக்ஸ்ட் 6 வந்து இங்கே இருக்க 5க்கு வரும் 6க்கு வரும். அப்போ 6,5 6,6 இதான் ஏ கிராஸ் ஏயோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பி கிராஸ் பியோட வேல்யூ. இதை வந்து நீங்கள் இப்படியுமே எழுதிக்கலாம். பி கிராஸ் பி ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது? 4,5,6 கிராஸ் 4,5,6. எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதிட்டு வரணும். நான் ஏன் இதில் உங்களுக்கு வந்து கிவன்
இந்த b கிராஸ் b ஈக்குவல் டு இந்த வேல்யூ இப்படி கிராஸ் போட்டு எழுதணும் இப்படி நான் ஏன் இதில் சொல்லலைன்னா வீடியோ வந்து லெந்தாக போயிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்குமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் எப்படி கொண்டு வரணும்னு மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து கிவன் எழுதணும், இந்த மாதிரி b கிராஸ் பிக்கு வந்து இந்த மாதிரி எழுதிக்கணும் ஒரு லைனு. ஸோ உங்களோட ப்ராப்ளம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்துச்சுன்னா நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறவங்களுக்கு வந்து இதுக்கு மார்க் போடணும் அப்படின்னு தோணும். ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எல்லாமே வீடியோவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன இது வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேவா? அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ப்ராப்ளத்துக்கு வரலாம். இதில் வந்து b கிராஸ் b கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் இருக்க 4 வந்து இங்கே இருக்க 4க்கும் வரும், 5க்கும் வரும், 6க்கும் வரும். அப்போ எப்படி வரும்? 4,4, 4,5, 4,6. நெக்ஸ்ட் 5 வந்து 4க்கும் வரும், 5க்கும் வரும், 6க்கும் வரும். அப்போ 5,4, 5,5, 5,6. இந்த 6 வந்து இங்கே இருக்க 4க்கும் வரும், 5க்கும் வரும், 6க்கும் வரும். அப்போ 6,4, 6,5, 6,6. இதுதான் b கிராஸ் பியோட வேல்யூ. இனி என்ன வேணும்? c கிராஸ் c. c கிராஸ் c ஈக்குவல் டு cக்கு வேல்யூ என்னது? 5,6,7 கிராஸ் 5,6,7. அப்போ 5 வந்து இந்த 5,6,7க்கு வரும். அப்போ 5,6 சாரி 5,5 5,6 அடுத்தால தான் 5,6. ஓகேவா? 5,6 5,7. நெக்ஸ்ட் வந்து இந்த 6க்கும் இதில் இருக்க எல்லா வேல்யூஸும் வரும். 6,5 6,6 6,7. இந்த 7ம் இங்கே இருக்க எல்லாத்துக்குமே வரும். அப்போ 7,5 7,6 7,7. ஓகே, நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? a கிராஸ் a ஈக்குவல் டு b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் cன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அடுத்தால என்ன கண்டுபிடிக்கணும்? b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் c கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு b கிராஸ் b யோட வேல்யூ வந்து எழுதிக்கோங்க. 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6. intersection c cross c ஓட வேல்யூ 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7 7,5 7,6 7,7. இனி இந்த ரெண்டுலேயுமே காமனாக இருக்க வேல்யூஸை நம்ம இங்கே எழுதணும். ஓகேவா? அப்போ எதெல்லாம் காமனாக இருக்குது? 5,5 இருக்குதா? 5,5 எழுதிக்கோங்க. 5,6 இருக்குதா? 5,6 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்? 6,4 இல்லை 6,5 இருக்கா? 6,5 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 6,6 இருக்கா? 6,6. இங்கே வந்து a கிராஸ் a வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இக்குவேஷன் நம்பர் 1ன்னு போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 2ன்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் பாருங்கள் 1ம் 2ம் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதிடலாம்? a கிராஸ் a ஃப்ரம் 1 and 2 a கிராஸ் a ஈக்குவல் டு b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் c. இவ்வளோதான் இந்த சம்மு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 5th சம்மும் 6th சம்மும் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.